ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா அவங்க ரேவதிக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரேவதியை நினச்சி பார்த்துட்டு இருக்கவும் இங்கே பார்க்கும்போது சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலா சாமுண்டீஸ்வரிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அக்கா நாளைக்கு ஹோட்டல் திறக்க போகிறாங்களா, ஆனால் உங்ககிட்ட எந்த ஹெல்ப்புமே கேட்கல, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்தி தான் அப்படிங்கும்போது அப்போ சாமுண்டீஸ்வரி சந்திரகலாட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு சந்திரா, சரி நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது கார்த்தி வராங்க. அப்போ ரேவதி எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை கொஞ்சம் வேலையாக இருந்தது அதான் வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ரேவதி ஒரு பேக் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ இது என்ன இருக்குது அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது, என்னங்க நாளைக்கு மயில் வாகன மாமா ஹோட்டல் திறக்க போகிறாருல, அவர் நம்மளுக்காக எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, உங்களுக்கும் வாங்கி கொடுத்தாரு, அதுதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா காலையில் ஆனதுமே ஹோட்டல் திறப்பு விழாவுக்காக எல்லாருமே கிளம்பி ஹோட்டலுக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அந்த முருகன் இருக்காங்களா அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்க எப்படியாவது ரேவதியை வைக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அதுக்கு இடையில பார்த்தோம்னா கார்த்தி அவங்க முருகனோட வீட்டுக்கு போகிறாங்க. முருகனோட அப்பா அம்மா இருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட முருகன் இங்கே முருகனோட வீடு தானே இதுன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க நீங்கள் யார் புதுசாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி அதனால தான் அவனை தேடி அப்படிங்கும்போது உடனே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை முருகன் சரியாக வீட்டுக்கே வரது கிடையாது, 2 நாளைக்கோட 3 நாளைக்கோட தான் வருவான், அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு எங்களுக்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கார்த்தியும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா ஹோட்டல் திறப்புக்காக எல்லாரும் வந்துடுவோம். அப்போ முருகனும் அவங்க ஃப்ரெண்டு ஒளிஞ்சிருன்னு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே தான் நிற்கிறா, அவளை எப்படியாவது தனியாக வந்தாக்கி அவளை தூக்கிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது பார்த்தோம்னா அவங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட மயில் வாகனம் சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் தான் ஹோட்டலை திறந்து வைக்கணும் அப்படிங்கும்போது, என்ன மாப்பிள்ளை என்கிட்ட போய் திறக்க சொல்கிறீங்க அப்படிங்கவும், ஆமா அத்தை என்ன இருந்தாலும் நீங்கள் தானே அந்த வீட்டுக்கு பெரியவங்க, அதனால உங்கள் கையால் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி ஓப்பன் பண்ணவும் கடை பேர் பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரின்னு இருக்குது. என்ன மாப்பிள்ளை என்னுடைய பேரை வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாத்த இந்த வீட்டில் எல்லாமே நீங்க தானே, அதனால தான் நானும் ரோஹிணி சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கும்போது, என்ன மாப்பிள்ளை நீங்க கஷ்டப்பட்டு ஹோட்டல் வச்சிருக்கிறீங்க, உங்க பேரும் ரோஹிணி பேரை வைக்க வேண்டியதுன்னா எதுக்காக என்னுடைய பேரை வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த இந்த குடும்பத்துக்கு ஆணி வேறே நீங்க தான், அதனால தான் நாங்கள் உங்க பேரை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சாமுண்டீஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சந்திரகலா எரிச்சல் அடைகிறாங்க. என்னது அக்கா மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிட்டே இருக்கிறானுங்க, போற போக்க பார்த்தாக்கி நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிரும் போலுக்கு, இவனுங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாக்கி அக்கா அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் ஏத்துப்பா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது நடக்க விட்டுறக்கூடாது, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாவே இருந்துடக்கூடாது, அப்படி சந்தோஷமா இருந்துட்டா அப்புறமா நம்மளுக்கு இங்க வேலை இல்லாம போயிடும், அதனால இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா ராஜராஜன் சொல்றாங்க, மாப்பிள்ள ஹோட்டல் ரொம்ப சூப்பராகவே நல்லா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மயில்வாகன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சகல கார்த்தி தான், அவரால் தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ராஜராஜன்னு சொல்கிறாங்க, ஆமாம் மாப்பிள்ள இந்த குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது இப்போ ரேவதியும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஒன்றொன்னே பார்த்து பண்ணிட்டு இருக்கிறீங்க, உண்மையை சொல்ல போனாக்கி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரோஹிணி அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா, அவள் வயிற்றில் உள்ள குழந்தை அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டா, ஆனால் கடைசியில் அந்த விஷயமும் தெரிஞ்சது, அந்த பிரச்சனையும் நீங்கள் முடிஞ்சு கொடுத்துருக்கிறீங்க, இப்போ என்னன்னா மாமாவுக்கு ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்கிறீங்க, உண்மையிலேயே ரோஹிணியோட வாழ்க்கையில் நீங்கள் விளக்கிட்டு வச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணும், அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறா, அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கும்போது அப்புறம் கார்த்தின்னு சொல்கிறாங்க, அங்கே பாரு ரேவதி என்னால் முடிஞ்சது நான் செஞ்சு கொடுக்குறேன், இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்கும்போது, ஆனால் இப்பேற்பட்ட உங்களை அம்மா புரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்களே அதை நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது கூடி சீக்கிரத்தில் அத்தையும் என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க, அவங்க என்ன ஏற்றுக்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், உங்களை அம்மாவுக்கு பிடிச்சி தான் இருந்தது, ஆனால் நீங்கள் எப்போ பாட்டி தாத்தாவோட பேரன் தெரிஞ்சதோ அப்போ தான் பிடிக்காமல் போச்சுது அப்படின்னு சொல்லும் போது, பாட்டி தாத்தாவை கூட இந்த தப்புமே பண்ணலை, அதையும் நான் சீக்கிரத்தில் ஆதாரத்தோடு நான் நிரூபித்து காட்டும் அப்படின்னு காட்டி சொல்லவும், ஆமாம் கார்த்தி நீங்கள் சொல்கிறது உண்மை தான், கூடிய சீக்கிரத்திலே எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வைக்கணும், 2 குடும்பம் ஒன்று சேரணும், பாட்டி தாத்தாவும் ஆசைப்பட்டபடி கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அடுத்தது மயில்வாகன் என்ன எல்லாரும் ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, வாங்க சாப்பிட்டு பாருங்க, சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகவும் சாப்பிட்டு பார்த்ததுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கும்போது இப்போ சுவாதி சொல்கிறாங்க, மாமா இனிமேல் நான் காலேஜுக்கு போகும்போது நான் அங்கே தான் சாப்பிட போகிறேன், வீட்டில் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அப்படிங்கும்போது, அதனால என்ன சுவாதி இங்கே சாப்பிட்டுட்டு பில்லு கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா என்கிட்ட போய் பில்லு கேட்பீங்களா அப்படிங்கவும், சும்மா நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்ட்டு இருக்கவும் எங்கே பார்த்தோம்னா முருகனை தான் காட்டுறாங்க, என்னடா அவள் வெளியே வரவே இல்லை, தனி அவள் வெளியே வந்தான்னா அவளை தூக்கிட்டு போய் கதையை முடிச்சலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், அவள் வெளியே வரவே இல்லைன்னு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ரேவதிக்கு பார்த்தோம்னா அந்த பைக் ஷோரூமில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் தான் ஷோரூமில் வந்து மேனேஜர் பேசுகிறேன் அப்படிங்கும்போது சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன மாடல் பைக்கு வந்துருச்சுது, அதனால என்ன கலர் வேணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து செலக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து கொண்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கும்போது உடனே ரேவதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரோஹிணிகிட்ட ரேவதி வந்து சொல்கிறாங்க, அக்கா இந்த மாதிரிக்கு வந்து பைக் வந்துருச்சு தான், அதனால நான் போயிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது என்ன நீ தனியாக போகிற ரேவதி அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை நானும் வார அப்படிங்கவும் என்னக்கா நீ இந்த இடத்துல வந்தேன்னா எப்படி ஆகும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆட்டோவில் போயிட்டு நான் வந்துடுறேன். கார்த்திக்கும் மற்றவங்களுக்கும் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா நம்ம சர்ப்ரைஸாக இருந்தது நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம், அதனால என்னை கேட்டாருன்னா நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சிடு அப்படிங்கும்போது நான் சரி சமாளிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரேவதி வந்து அவங்க ரோஹிணிகிட்ட சொல்லிட்டு அவங்க ஆட்டோவில் கிளம்புறாங்க. அப்படி ஆட்டோவில் கிளம்புறத முருகனும் அவங்க ஃப்ரெண்டும் ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. டே அவள் தனியாக தான் போறாடா, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ரேவதி வந்து ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது கார்த்தி வந்து அவங்க பார்க்குறாங்க, என்னது ரேவதியை காணல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரோஹிணிகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரேவதி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரேவதி வந்து வெளியே போயிருக்கிறா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ரேவதி வெளியே போயிருக்காள் அப்படிங்கும்போது உடனே வந்து ரோஹிணியும் ஆமா கார்த்தி இப்போ வந்துடும் அப்படிங்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டால, நீங்களாவது சொல்லக்கூடாது அப்படிங்கவும் என்ன கார்த்தி இப்படி கிடந்து பயந்துட்டு இருக்கிறீங்க, அவள் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லவும் கார்த்தி வந்து அப்படியே பதட்டமாக இருந்தாங்க. ஏன்னா கார்த்திட்டு வந்து சாமியார் வந்து சொல்லியிருக்கிறாங்களா ரேவதிக்கு ஒரு கண்டை இருக்குதுன்னு, அதனால கார்த்தி வந்து பதட்டமாக இருந்தாங்க. அப்போ கார்த்தி வந்து ரேவதிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கவும் அவங்க ஃபோன் பார்த்தோம்னா போகவே இல்லை, சிக்னல் இல்லாதனால. இதனால கார்த்தி அப்படியே ரொம்பவே பயந்துட்டு போய் அவங்க என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரேவதி தேடி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க ரேவதி வந்து ஆட்டோவில் வந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ முருகன் வந்து அவங்க ஃப்ரெண்டும் வந்து சேர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ கூர்மையான ஒரு ஆயத்தை எடுக்கிறாங்க, இதை வச்சு அவளோட கதையை முடிச்சிட வேண்டியதாண்டான்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஆட்டோ பக்கத்தில் ஸ்பீடாக பைக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வரும்போது ஆட்டோவை வந்து அவங்க வந்து வழிமறிக்கவும் ஆட்டோக்காரர் ஆட்டோவை நிறுத்தினதுமே ரேவதி என்னென்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்னென்னு தெரியலம்மா, யாரோ பைக்கில் குறுக்க வந்து நிறுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது உடனே ரேவதி வந்து அவங்க எட்டி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா முருகனும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து பைக்லேருந்து கீழே இறங்கி வராங்க. அவங்கள பார்த்ததுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க, இது அவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் ரேவதி பக்கத்தில் வந்துருந்தாங்க. என்ன இந்த மாதிரிக்கு வந்து மாட்டி விட்டுட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறியா, உன் கதையை முடிக்க தாண்டி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு முருகனும் அவங்க ஃப்ரெண்டும் அவங்களும் வந்து ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தி எங்கெங்கவோ அவங்க ரேவதியை தேடிட்டு இருக்கவும் எங்கேயுமே காணல. அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ரேவதி அங்கே ஓடிட்டு இருக்கதா கார்த்தி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு முருகனும் அவங்க ஃப்ரெண்டும் ஓடுறத பார்த்துட்டு ஐயோ ரேவதி இவனுங்க ஃபாலோ பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் வந்து அவங்க கார்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கிறாங்க. ரேவதி ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க வந்து கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருந்தாங்க. விழுந்ததுமே உடனே முருகனும் அவங்க ஃப்ரெண்டும் பக்கத்தில் வராங்க. என்ன எங்கிட்ட இருந்து தப்பிச்சலான்னு சொல்லி பார்க்குறியா, எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது, உன் கதையை முடிச்சே தீருவன்னு சொல்லிக்கிட்டு கூர்மையான ஆயத்தை எடுத்து குத்துறதுக்காக ரேவதி கிட்ட வந்துருந்தாங்க. கரெக்டாக பார்த்தோம்னா கார்த்தியும் காரை விட்டு இறங்குறாங்க. அப்போ வந்து ரேவதி வந்து ஐயோன்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும் கார்த்திக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல, பதட்டத்தோட அவங்க ஓடோடி வராங்க. இந்த மாதிரிக்கு ரொம்பவே வந்து த்ரில்லிங்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ரேவதிக்கு என்ன ஆச்சுது, ரேவதி வந்து முருகன்ட்ட இருந்து தப்பிச்சிருப்பாங்களா இல்லைன்னா வந்து முருகனோட அந்த கூர்மையான இதுக்கு வந்து அவங்க இதா இருப்பாங்களா. அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரேவதியை பார்த்ததுமே பதட்டமாய் ஓடோடி வராங்க. ரேவதிக்கு என்ன நடந்திருக்கும், கார்த்தி ரேவதியை காப்பாத்திருப்பாரா, என்ன நடந்திருக்கும் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.